Hello everyone, Assalamu alaikum. Hope you all are doing good. மழை சீசன் வேறு ஸ்டார்ட் ஆகியாச்சு இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ரியாதில் பார்த்தீங்கன்னா வின்டர் ஸ்டார்ட் ஆகியாச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடிக்கொரு முறை பசி வரும் இல்லையா? அடிக்கொரு முறை ஏதாவது ஒன்று சாப்பிட்ணுன்னு தோணிகிட்டே இருக்கும். ஸ்பெஷலாக டீ டைமில் வந்து டீ மட்டும் இல்லை, டீயோடு சேர்த்து ஹாட்டாக கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லையா? ஸோ அப்படியான ஒரு ரெசிபியை பிக் பண்ணி இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் வர காட்டியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோடு மட்டும் விட்டுடாமல் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி ரெசிபியை பார்த்தீங்கன்னா டப்பியோக்கா ஃப்ரை தான். நம்ம மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக டெய்லி மாதிரி கிடைக்கும். பட் ரியாதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படியே கிடைச்சாலும் அதை பார்த்து வாங்கக்கூடிய அளவுக்கு நான் பர்ஃபெக்டும் இல்லை. ஸோ இந்த மாதிரி யாராச்சும் நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் தான். இது வந்து ஃப்ரோசன் டப்பியோக்கா. ஏஷியன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து எங்கேயுமே கிடைக்கக்கூடியது தான். இது வந்து நல்லா க்ளீனாக நல்லா கட் பண்ணி அப்படி வரும். நம்மளுக்கு 1 இயர் மாதிரி இதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எந்த ஒருக்குமே இது வந்து சூட்டபிள் தான். நீங்கள் டப்பியோக்கா கறி ஆக்கதாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம பாயில் பண்ணி நம்ம கோகோனட் சம்பளோடு சாப்பிடலாம், இது எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நான் எப்போயுமே இந்த ஃப்ரோசன் பேக்கெட் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 கிராம் மாதிரி வரும் பேக்கெட்ஸில் வந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுட்டேன். பட் இங்கே வின்டர் கூட ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அது டீஃப்ரோஸ் ஆகுது, கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் நான் ஒரு லைட்டாக வார்ம் வாட்டரில் மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஹாட் வாட்டரில் யூஸ் பண்ணிடாதீங்க, ஜஸ்ட் வார்ம் வாட்டரில் மட்டும் வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது குயிக்காக வந்து டிஃப்ரோஸ் ஆகிரும். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 to 3 டைம்ஸ் மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை கணக்கான சைஸஸில் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் மீடியம் சைஸில் மாதிரி கட் பண்ண போகிறேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஈவினிங் டைம் டீ டைமுக்கெல்லாம் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் இதே மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் சேவிங்காக இருக்கும். அதே மாதிரியே குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இதை எல்லா டப்பியோக்கா பீசஸையும் இதை மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக வேணும்னாலும் ஓகே, உங்களுக்கு விருப்பமான மாதிரி உங்களுக்கு கட் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி வந்து டீ டைமுக்கு தான் இது நான் செய்கிறதுனால எனக்கு குயிக்காக செஞ்சு முடிச்சோம் வேணும். அதனால நான் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணினோன்னா அந்த டிஷ் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பார்த்தோன்னே சாப்பிட்றதுக்கும் தோணும். ஸோ இப்படி கட் பண்ணி இந்த பீசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பாயில் பண்ணி எடுக்க போகிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு 2 டீஸ்பூன் மாதிரி சால்ட்டை ஆட் பண்ணி அது டப்பியோக்கா கவர் ஆக மாதிரி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பாயில் பண்ணி எடுத்துடலாம். சில டப்பியோக்காஸை பார்த்தீங்கன்னா குயிக்காகவே பாயில் ஆகிடும், சிலது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பெட்ரு என்னன்னா நீங்கள் கிட்டே இருந்தால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கொஞ்சம் ஓவர் பாயில் ஆகிராமல் கொஞ்சம் நம்ம 50% பாயில் ஆகிற மாதிரி எடுத்தால் போதும். டப்பியோக்கா ஃப்ரைக்கு பார்த்தீங்கன்னா வந்து டப்பியோக்கா ஓவராக பாயில் ஆகிராமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு 50%ல் தான் நம்ம ட்ரைன் பண்ணணும். ஸோ அப்போ கிட்டே இருந்து கொஞ்சம் அது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் டர்மரிக் பவுடர் சால்ட் இது ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இதுக்கு வந்து நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். வாட்டர் வந்து நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி தான் அந்த டப்பியோக்கா கவர் ஆகிற மாதிரி மட்டும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இமீடியட்டாக ஸ்டவ்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ மீடியம் ஹீட்டில் இதை நீங்கள் 50% ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி 50% பாயில் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டப்பியோக்கா வந்து வாட்டர் வந்து கொஞ்சம் பாயில் ஆக ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணலையே ஒவ்வொரு டப்பியோக்கா கொஞ்சம் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைம் எடுக்கணும். ஸோ அதை கிட்டே இருந்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஏன்னா வாட்டர் பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகியாச்சுன்னா அது குயிக்காகவே பாயில் ஆகிரும். ஏன்னா நான் ஸ்மால் பீசஸ் அதிலேயே கட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோ டைம் எடுக்காது இதுக்கு. என் டப்பியோக்கா பீசஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% குக் ஆகிருக்கு. நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். நீங்கள் நைஃப் சரி இல்லாட்டி ஸ்பூன் சரி வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஹார்டாகவும் கொஞ்சம் சாஃப்டாகவும் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ரைன் பண்ணிடுங்க.
உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். நான் க்ளோஸ்அப்பில் வச்சு காட்டியிருக்கேன். கொஞ்சம் பாயில் பண்ணி இன்னும் கொஞ்சம் இருந்தால் ஓகேன்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இன்னும் அந்த டைமில் பார்த்து வாட்டர் ட்ரைன் பண்ணிடுங்க. இதுக்கு மிச்சம் நீங்கள் வாட்டரில் வச்சிடாதீங்க. ஸோ இப்போ நான் டப்பியோக்கெல்லாம் வந்து வாட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ வாட்டர்லேருந்து டப்பியோக்கா எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாயில் பண்ண டப்பியோக்கா இந்த மாதிரி தான் வந்திருக்கு. நான் 50% பாயில் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இது ஒரு பக்கம் அப்படியே வச்சுட்டு நம்ம இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னான்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து நான் கொஞ்சம் ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ண வச்சிடுறேன். ஏன்னா நம்ம இந்த பாயில் பண்ண டப்பியோக்காவை லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு பின்னாடி நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா டப்பியோக்கா, அதை கொஞ்சமாக நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். எல்லாம் ஒரே டைமில் போட்டு ஃப்ரை பண்ணிடாதீங்க. ஒரு 2-3 டைம்ஸ் மாதிரி போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். நம்ம இது ஃப்ரை பண்ணும் போதும் பார்த்திங்கன்னா வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரக்காட்டியும் ஃப்ரை பண்ணணும்னு இல்லை. இது வந்து லைட்டாக ஃப்ரை ஆகினா போதும். ஒரு டேஸ்ட்டுக்காக வேண்டியும் அதுவும் இல்லாமல் நம்ம ரெசிபீஸை செய்யும் வரக்காட்டியும் அது ஸ்மாஷ் ஆகாமல் இருக்குன்றதுக்காக வேண்டியதான் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். நான் லைட்டாக அவுட்டர் லேயர் மட்டும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வர மாதிரி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு லைட்டாக அந்த அவுட்டர் லேயர் ஃப்ரை ஆகும் போதே உங்களுக்கு நல்லா பேன்லேருந்தே ஒரு கிறிஸ்பியான ஒரு சவுண்ட் வந்து விளங்கும். ஸோ இந்த டைமில் பார்த்து அதை நீங்கள் பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி 2-3 பேட்சஸ் மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா ஆல்ரெடி பாயில் ஆகின டப்பியோக்கா இல்லையா? ஸோ அவ்வளோ டைம் எடுக்காது. குயிக்காகவே வந்து அந்த கிறிஸ்பியான மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ஈஸிக்காகவேன்னு எல்லாம் ஒரே டைமில் போட்டு ஃப்ரை பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஸோ எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ரை பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணிட்டு இருந்த ஆயில் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி அதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பேன் அண்ட் ஆயில் இது ரெண்டுமே ஹீட் ஆனதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 ட்ரை சில்லிஸ் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி மஸ்டர்ட் சீடை ஆட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் நேரம் ஆயிலில் விட்டுட்டு அதோடய பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் மாதிரி அனியன் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி அது கூடயே சேர்த்துக்கொள்கிறேன். அனியன் ஆட் பண்ணதுக்கு பின்னாடி அனியன் வந்து ஒரு டிரான்ஸ்பேரண்ட் கலர் வரக்காட்டி அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நம்ம நார்மலாக சிக் பீஸ் எல்லாம் பாயில் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மெத்தடில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை நான் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அனியன் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பேரண்ட் கலர் சேஞ்ச் ஆகி வர டைமில் பார்த்தீங்கன்னா நான் அது கூடவே க்ரீன் சில்லி ஒன்றே ஆட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஸ்பைசி விருப்பம் இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டிலனா கொஞ்சம் ஸ்பைசி விருப்பமாக சாப்பிடுவாங்கன்றதுனால அதை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் குக் பண்ண வரக்காட்டியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர டைமில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்த்துக்கொள்வோம். இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் மாதிரி சில்லி ஃப்ளாக்ஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நான் எகெயின் சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு தேவையான மாதிரி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு ரிடியூஸ் பண்ணணுன்னா ரிடியூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிக்கிற ஸ்பைசஸ் அனியன் இது எல்லாமே வந்து ஆயிலில் கொஞ்சம் நேரம் குக் ஆகிற மாதிரி கொஞ்சம் சோட்டே பண்ணிட்டுருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஆயிலில் வந்து மிக்ஸ் ஆகி கொஞ்சம் குக் ஆகி வர டைமில் பார்த்தீங்கன்னா அது லைட்டாக ஒரு ஆரஞ்சு கலருக்கு டர்ன் ஆகும் இல்லையா. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரி லீவ்ஸ் செட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தான் கரி லீவ்ஸ் செட் பண்ணணுமான்னு பார்க்காதீங்க. நான் இந்த ஸ்டேஜில் எட் பண்ணுற ரீசன் என்னென்னா, எனக்கு கரி லீவ்ஸ் வந்து கொஞ்சம் ஓவராக குக் ஆகாமல் கொஞ்சம் மீடியம் மாதிரி குக் ஆகினா தான் அதில் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேறு கொஞ்சம் வரும் இல்லையா. ஸோ அதுக்கு விருப்பன்றதுனால தான் நான் இந்த ஸ்டேஜில் எட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அது பிடிக்கலைன்னா நீங்கள் எட் த பிகினிங்கை வந்து உங்களுக்கு கரி லீவ்ஸ் செட் பண்ணலாம். அது ஒரு நோ இஷ்யூ தான்.
ஸோ கர்ட் லீவ்ஸை ஆட் பண்ணி இதையும் கொஞ்சம் நேரம் ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு கெச்சப் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கெச்சப்பை பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு விருப்பமான கெச்சப் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒன்லி டொமேட்டோனாலும் டொமேட்டோலும் ஓகே தான். அது இல்லாமல் டொமேட்டோ அண்ட் சில்லி எதுனாலும் உங்களுக்கு விருப்பமான கெச்சப்பாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம கெச்சப் ஆட் பண்ணது பின்னாடி அனியன் அண்ட் கெச்சப் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் ஆகிடுது பின்னாடி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா கெச்சப் ஆட் பண்ணி மிச்ச நேரம் ஸ்டவ்வில் வைக்காதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க டப்பியோக்காவே இதோடய சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ஸ்பைசஸோடு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சால்ட்டை பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும் இல்லையா? ஸோ இந்த கெச்சப் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அனியனை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சால்ட் வேணும்னா அந்த ஸ்டேஜில் மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னாடி நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா அதில் டேஸ்ட் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்காது. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த சால்ட்டை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்க சால்ட் வந்து பர்ஃபெக்டான அமௌண்ட்டில் இருக்கிறதுனால எனக்கு இன்றைக்கி அது போதும். இப்போ டப்பியோக்கா பார்த்திங்கன்னா வந்து மசாலா ஸ்பைசஸ் எல்லாத்தோடையுமே மிக்ஸ் ஆகி இப்போ சர்வ் பண்ணுற ஸ்டேஜுக்கும் வந்தாச்சு. மழை பெய்யும் போது ஈவினிங் ஹொட்டாகவே இதை டீயோடு சர்வ் பண்ணுறது நினைக்கும் போது சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லையா? பட் இது ஈவினிங் டீக்கு மட்டும் இல்லை, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நம்ம பசங்க ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ், அதுவும் இல்லாமல் நம்ம பிக்னிக் ஏதாவது போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி தான். ஸோ மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை என்னோடய ஷேர் பண்ணுங்கள். See you soon with another vlog. Thank you.